ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா டென்சிட்டி. ஓகே, இந்த டென்சிட்டி பற்றி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டென்சிட்டி அப்படின்னா அதோட ஃபார்முலா வந்து மாஸ் பை வால்யூம். ஓகே, டென்சிட்டின்னும் போது மாஸ் பை வால்யூம். அதோட சிம்பிளை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ரோ ஆர்ஹெச் வரும், இப்படி ஸ்டைலிஷாக போடுவாங்க. சரியா? ஸோ இப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங் தரேன். இப்போ என்கிட்ட 1 கிலோ காட்டன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 1 கிலோ அயன் இருக்குது. சரியா? இப்போ நான் ஒரு சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன், ரெண்டுத்துல எது வெயிட் அதிகம் அப்படின்னு கேட்குறேன். என்னவா இருக்கும்? நான் நினைப்பீங்க, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்னால் சொல்லிடுவாங்கன்னா அயன் தான் வெயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் நான் ட்விஸ்ட் வச்சுருக்கேன். ரெண்டுமே 1 கிலோன்னு சொல்லிட்டேன். ரெண்டுமே 1 கிலோன்னும் போது என்ன அர்த்தம்? ரெண்டுமே ஒரே வெயிட்டாக தான் இருந்திருக்கும். சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெவலில் என்ன கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, 1 கிலோ அயன் எவ்வளோண்டு இருந்திருக்கும்? குட்டியாகவே இருந்திருக்கும். கரெக்டாக சின்ன பீஸாகவே இருந்திருக்கும். ஆனால் 1 கிலோ காட்டனை ஒரு மூட்டை அப்படி பெருசாக இருக்கும். சரியா? ஸோ என்னவோ அதோட மாஸ் சேமாக தான் இருக்கும். ஆனால் அதோட வால்யூம், காட்டன் வந்து நிறைய வால்யூம் ஆக்குபை பண்ணும், அயன் வந்து குட்டி வால்யூம்லேயே டைட்டாக பேக் ஆகிருக்கும். ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா அதை சொல்கிறது தான் டென்சிட்டி. ஸோ டென்சிட்டியை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ டைட்டாக பேக் ஆகிருக்கு இல்லை லூஸாக பேக் ஆகிருக்கு அப்படின்றதான் டென்சிட்டி. சரியா? ஸோ அப்போ டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மாஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், டென்சிட்டி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வால்யூம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வால்யூம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டென்சிட்டி கம்மியாக இருக்கும். இப்போ இதை ஸ்டிமுலேஷன்ஸ்லாம் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் வுட் எடுத்துக்கிறேன். ஸோ வுட்டு பாருங்கள், தண்ணியில் போடும்போது என்ன ஆகுது? ஃப்ளோட் ஆகுது. சரியா? ஃப்ளோட் எப்போல்லாம் ஃப்ளோட் ஆகும் அப்படின்னா, டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் லெஸ்ஸாக இருக்கும்போது ஃப்ளோட் ஆகும். சரியா? டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் லெஸ்ஸாக இருக்கும்போது ஃப்ளோட் ஆகும். சப்போஸ் டென்சிட்டி அதிகமாகிடுச்சுன்னா அது என்ன ஆகிடும்? சிங்க் ஆகிடும். சரி, இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ பாருங்கள், நான் செக் பண்ணி காட்டுறேன். அலுமினியம் அதோட டென்சிட்டி வந்து அதிகம். அப்போனா ஆச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுச்சு. ஸோ இது மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸும் அதோட டென்சிட்டி மாற மாற உள்ளே போயிடும். இப்போ இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ சேம் மாஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? எல்லாத்துக்குமே இங்கே 4 சப்ஸ்டன்ஸ் இருக்குது. 4த்துக்குமே வந்து சேம் மாஸ் 5 கிலோகிராம் 5 கிலோகிராம் 5 கிலோகிராம் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம், எது ஃப்ளோட் ஆகலாம் எது சிங்க் ஆகலாம் அப்படின்ட்டு. இப்போ இருக்கிறதுல இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, வால்யூம் பெருசாக இருக்குது. இதுக்கு வால்யூம் சின்னதாக இருக்குது. டென்சிட்டினா மாஸ் பை வால்யூமா? இப்போ வால்யூம் அதிகமாக இருந்துச்சுன்னா டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இதோட டென்சிட்டி கம்மியாக இருக்கும். இது அப்படியே வால்யூம் கம்மியாக இருக்குது, அப்போ டென்சிட்டி அதிகமாக இருக்கும். டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஜெக்டை நான் இப்போ தண்ணியில் போட போகிறேன், கன்ஃபார்மாக இது உள்ளே தான் போகும். செக் பண்ணலாம் பாருங்கள். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எடுத்து இதில் போடுறேன். வெரி குட், உள்ளே போயிடுச்சு பார்த்தியா? ஏன்னா டென்சிட்டி வந்து அதிகம். இப்போ இதை போட்டால் ஃப்ளோட் ஆக சான்ஸ் இருக்கும். ஏன் புரிஞ்சா? ஏன்னா வால்யூம் பெருசாக இருக்கும்போது அதோட டென்சிட்டி கம்மியாக இருக்கும், இது ஃப்ளோட் ஆகுது. இதை செக் பண்ணி பார்ப்போம். இதுக்குமே உள்ளே தான் போகுது. சரியா? இது எல்லாமே உள்ளே போகுது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் டென்சிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் இது ஃப்ளோட் ஆகுது. சரியா? இப்போ நெக்ஸ்ட் கான்செப்டை, இப்போ வால்யூம் வந்து எல்லாத்துக்குமே சேம்னு சொல்லிட்டாங்க. வால்யூம் சேம், ஆனால் அதோட மாஸ் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் வந்து எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ்டு. டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம் வந்து சேமாகவே இருக்குது எல்லாத்துக்குமே. ஆனால் மாஸ் வந்து மாறிட்டே இருக்குது. மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ மாஸ் இதுக்கு தான் அதிகமாக இருக்குது, அப்போ இதோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும், இதோட டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அது உள்ளே போயிடும். கரெக்டாக? அப்போ இப்போ செக் பண்ண பாருங்கள், இதை போடும்போது உள்ளே போகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கும். உள்ளே போயிடுச்சு. இப்போ இது போட்டு பார்க்கலாம், மேபி ஃப்ளோட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கும். ஃப்ளோட் ஆகுது. ஓகேவா?
இப்போ இது ரெண்டும் அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறப்போகுது. இதுவும் உள்ளே போயிடுச்சு, இதுவும் ஃப்ளோட் ஆகும். சரியா? ஸோ இது 2 kg தான் இருக்கு பாருங்க, இருக்கிறதுல வெயிட் மாஸ் கம்மியில், அப்போ அதோட டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, நல்லாவே ஃப்ளோட் ஆகுது பாருங்க. இது கொஞ்சம் மாஸ் அதிகன்றதால உள்ளே போயிட்டே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கேஸில் எல்லாமே சேம் டென்சிட்டி அப்படின்ட்டாங்க. சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே அதோட டென்சிட்டி சேம்ன்றாங்க. டென்சிட்டினா மாஸ் பை வால்யூமா. இப்போ பாருங்கள், இருக்கிறதுல இதோட இது 1 kg தான் இருக்குது. சரியா? மாஸ் 1 kg தான் இருக்குது, வால்யூம் பெருசாக இருக்குது. சரியா? வால்யூம் கொஞ்சம் இருக்குது. இப்போ எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லைக் சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் தரேன். இப்போ 10, 5 இதோட டென்சிட்டி 2ன்னு வருதுன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி இருக்கும்? 20/10ன்னு இருக்கும். அப்போ 10 1s are 10 2s are, இதோட டென்சிட்டியும் 2 தான் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, மாஸ் பெருசாகும் போது வால்யூமும் பெருசாக இருக்கும். பார்த்தீங்களா? 0.5 வால்யூமும் சின்னதாக இருக்குது, அதோட மாஸ் அப்படியே டபுள் ஆகுது, அதோட வால்யூமும் பெருசாகும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி 1 kgக்கு இவ்வளோ வால்யூமு, 2 kgக்கு வால்யூம் பெருசாச்சு, 3 kgக்கு அதே மாதிரி வால்யூம் பெருசாச்சு. இங்கே ரெண்டுமே இதோட ரேஷியோ ஒரே மாதிரி ஏறினதால டென்சிட்டி சேமாக தான் இருக்கும். ஸோ டென்சிட்டி சேமாக இருக்கும்போது அதோட ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்னு பார்க்கலாம். அப்போ ஒன்று ஃப்ளோட் ஆகுதா, கன்ஃபார்மாக எல்லாமே ஃப்ளோட்டு தான் ஆக போகுது. தனித்தனியாக போடுவோம், ஏன்னா எல்லாத்தோட டென்சிட்டியும் சேம் தான். அப்போ எல்லாமே ஒரே மாதிரி தான் ஃப்ளோட் ஆகும். சரியா? இப்போ இதிலே வேணும்னா நம்ம டென்சிட்டியை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். டென்சிட்டி ஏற்றனா அது பாருங்கள் உள்ளே போயிடுச்சு, ஏன்னா டென்சிட்டி அதிகமாகிடுச்சுன்னா உள்ளே போயிடும். இப்போ நான் டென்சிட்டி அப்படியே கம்மி பண்ணிட்டே வரேன். கம்மி பண்ணிட்டு வரும்போது அழகாக ஃப்ளோட் ஆகிடுது. நல்ல டென்சிட்டி ரொம்ப கம்மினா அது தண்ணிக்கு மேலேயே மிதக்க ஆரம்பிச்சோம். சரியா? டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணனா அது அப்படியே உள்ளே போயினே இருக்கும். சரியா? இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேன். என்ன டிப்பு அப்படின்னும் போது, சப்மரைன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, டென்சிட்டியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆக போகுது. சிம்பிளாக நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வாட்டர் பாட்டில், எம்டி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன். உள்ள தண்ணி எதுவுமே இல்லை அப்படின்னும் போது அதை தூக்கி வாட்டர் பாட்டில் தூக்கி இதில் போட்டேன் அப்படின்னா உள்ள ஏர் தான் இருக்கும். சரியா? அந்த ஏரோட டென்சிட்டி வந்து கம்மி. அப்போனா ஆகும், இந்த சப்மரைன் வந்து அழகாக ஃப்ளோட் ஆகும். சப்மரைனா இந்த எம்டி பாட்டில் ஃப்ளோட் ஆகும். இப்போ சப்மரைன் தண்ணிக்குள்ளேயும் போகணும்ல, அப்போ தண்ணிக்குள்ளே போகணும் அப்படின்னும் போது இங்கே ஒரு தனி சாம்பரே இருக்கும். இந்த கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. கேட்டை ஓப்பன் பண்ணோடனே என்ன ஆகும், இதில் இருக்க தண்ணிலாம் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகும். தண்ணி ஃபில் ஆக அதோட மாஸ் ஏறும், டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டில் உள்ளே போயிடும். ஃபீல் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஹோம் ஒர்க்காக அதை பண்ணுங்கள். எம்டி பாட்டிலாக போட்டால் அப்படின்னா தண்ணியில் ஃப்ளோட் ஆகும். அதே பாட்டிலில் கொஞ்சம் ஃபுல்லாக தண்ணியை ஃபில் பண்ணி உள்ளே போட்டால் அப்படின்னா ஈஸியாக வந்து உள்ளே போயிடும். பிகாஸ் த ரீசன் இஸ் டென்சிட்டி. ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.